நீங்களும் இந்த காத்தாடியை ட்ரை பண்ணி பாருங்கள். பனை மரத்தில் இருக்கிற ஓலையிலேருந்து இன்றைக்கி நம்ம காத்தாடி செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ ஓலை எடுக்க வந்திருக்கோம். இதுதான் பனை மரம். நம்ம காஞ்ச ஓலை எடுத்துருக்கோம். தான் காஞ்ச ஓலை. இந்த ஓலையில் காத்தாடி செய்யலாம். குழந்தைங்கள்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இதில் வந்து காத்தாடி செஞ்சு அதில் முள்ளால் குத்தி விளையாடிட்டுருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூட சின்ன வயசில் இதை விளையாடிய அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பனை மரத்துலேருந்து பனை ஓலை வீடு கட்டவும் இதோட காய் நுங்கு மற்றும் பழத்துக்கும் பயன்படுது. பனம் கொட்டையை மண்ணில் ஊன்றி வச்சிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற கிழங்கு நல்ல சத்துள்ள உணவுப் பொருளாக பயன்படுது. இந்த பனை மரத்துலேருந்து எடுக்கிற பூ, இந்த பனம்பூ பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் இதிலேருந்து மாவலி செஞ்சு சுற்றிட்டு வருவாங்க. இது ஒரு பண்டிகை கால விசேஷத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு மாவலி பூன்னு சொல்லுவாங்க, பனம்பூ. இப்போ நம்ம எப்படி இதை பயன்படுத்தி காத்தாடி செய்யலான்னு பார்த்துக்கலாம். காத்தாடி செய்ய நம்ம முள் எடுக்க போகிறோம். இதுதான் கருவேல முள். இதோட முள் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுதான் நம்ம காத்தாடிக்கு பயன்படுத்த போகிறோம். முள் நீளமாக இருக்கும். பார்த்து உடைக்கணும். அதுலேருந்து இந்த மாதிரி முள் எடுத்துருக்கோம். ஓலையை இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓலை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக இந்த குச்சி இல்லாமல் எடுத்துக்கணும். நடு குச்சி இல்லாமல். ஓலை எடுத்து வச்சு இது ஒரு கத்திரிக்கோலில் சமமாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்துட்டேன். இதே நீளத்துக்கு இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒற்றை காத்தாடி, இன்னொன்று ரெட்டை காத்தாடி, இது ரெண்டு செய்ய போகிறோம். ஒற்றை காத்தாடி ரொம்ப ஈஸி. பிசுறு இல்லாமல் சமமாக அது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஓலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஓலையில் ஒரு ஓலையில் சென்டராக பார்த்து ஒரு சின்னதாக ஒரு கத்தியால் இழுத்துக்கணும். ஏன்னாக்கா இந்த அகலத்துக்கு. அதேமாரி இன்னொன்று. இப்போ இது பாருங்க கட் ஆகிடுச்சு. இதுக்கு உள்ளார இப்போ நம்ம ஓலையை உள்ளே விடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சென்டராக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ காத்தாடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முள் எடுத்துக்கிறோம். இந்த முள்ளை ஒரு பக்கம் மட்டும் உடச்சிடணும். ஒரு பக்கம் வெளியே வராத அளவுக்கு இருக்கணும். கத்தியில் லைட்டாக கட் பண்ணி இது வந்துடும். இது மாதிரி முள் எடுத்தாச்சு. இப்போ காத்தாடியோட சென்டரில் இந்த மேடான பகுதி ரெண்டு பக்கம் இருக்கும். இதில் மேடு பகுதியான இங்கே பாருங்கள், இங்கே சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. முள்ளால் குத்தி முன்ன பின்ன இப்படி ஆட்டி லூஸ் பண்ணுங்கள். இப்படி ஆற்றினீங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும். ஃப்ரீயாக சுற்றுற அளவுக்கு வந்துடும்.
நல்லா இது மாதிரி 1க்கு 2 முறை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக லூஸ் ஆகிடும். காத்தாடி இப்படி வலிச்சிக்கலாம். இப்போ ஒரு குச்சி எடுத்துருக்கேன். இந்த குச்சியில் இப்படி சொருகிக்கலாம். இப்போ முள்ளை நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ முள் உள்ளே போயிடுச்சு. இப்போ காத்தாடி தயாராகிடுச்சு. நீங்கள் இது வேகமாக நீங்கள் பசங்களாம் பார்த்திங்கன்னா இதை எடுத்துன்னு ஓடும்போது பார்த்திங்கன்னா காத்தாடி நல்லா சுற்றும். காற்று இருக்கிற திசையில் வச்சிங்கன்னா நல்லா சுற்றும். இது எப்படி சுற்றுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒத்த காத்தாடி எப்படின்னு பார்க்கலாம். ஒத்த காத்தாடி வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஓலையில் சென்டராக பார்த்து ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. அவ்வளோதான். இது நல்லா லூஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒத்த காத்தாடி இப்படி சுத்தம். நல்லா ஹோல்ஸை நல்லா லூஸ் பண்ணிக்கங்க. இதை ஒரு குச்சியில் போட்டுக்கலாம். இது ஒரு குச்சியில் சொருகிக்கலாம். இதுவும் காற்றுல போகும்போது எதிர் திசையில் போகும்போது சுற்றும். எப்படி சுற்றுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த காத்தாடி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் லைட்டாக இப்படி லைட்டாக ரொம்ப உடையக்கூடாது. லேசாக அப்படி முறுக்கி விடணும். முறுக்கி விட்டிங்கன்னா எதிர் திசையில் நல்லா சுற்றும். இப்போ காற்றடிக்கல, உங்களுக்கு காற்று இருக்கிற இடத்துல இப்போ விட்டு காமிக்கிறேன். இப்போ காத்தாடி தயாராகிடுச்சு. உங்களுக்கும் சின்ன வயசில் இந்த காத்தாடி விட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த காத்தாடியை ட்ரை பண்ணி பாருங்கள்.